சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான் 2025 ஸ்குவாடை வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணிவிட்டு 2026 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்குவாடோட போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவங்க எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2025 ஆக்ஷனில் மெகா ஆக்ஷனில் எல்லா வீரர்களையும் நம்பிக்கையோடு சிஎஸ்கேன்னு எடுத்தாங்க. பட் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த வீரருமே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேனி வெளியே போயிடுச்சு, ஐபிஎல் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாடில் இருக்கிற எல்லா பிளேயரும் அவங்கவுங்க நாட்டுக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து சிஎஸ்கேவுடைய பிளான் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. இந்த சீசன் யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அவங்களை எல்லாருமே வெளியே தூக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணியிருந்தாங்க. டிசைட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இதில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வீரர்கள் எல்லாருமே இப்போ வந்து செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வச்சு என்ன பண்ண போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருந்து வேறு மாதிரியான ஆட்டம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனால் சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ எப்படி இவங்களை ரிலீஸ் பண்ணுறது, எப்படி இவங்க ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தலை தோனி அவர்களிடம் வந்து டிஸ்கஷன் பண்ண போவதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ யார் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ராகுல் திரிபாத்தியை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கேனி அவர் மீது நிறைய நம்பிக்கையை வச்சாங்க. பட் அந்த நம்பிக்கையை வச்ச அளவுக்கு அவர் காப்பாற்றலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தும் அவரை வந்து இந்த சீசன் விளையாட வச்சதே ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 6-7 போட்டி அவர் வந்து விளையாடி இருப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து ஃபெயிலியர் வந்ததுனால தான் அவரை வந்து வெளியே உட்கார வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேனி 2026 ஸ்குவாடில் இவரை வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போது மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் சும்மா அசத்துன்னு அசத்திட்டு இருக்காருங்க. 10 பாலுக்கு 50, 10 பாலுக்கு 30, 25 பாலுக்கு 50, 60, 70ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காருங்க. ஸோ அங்கே காட்ட அந்த அடியை ஒரு 2-3 போட்டி இங்கே சென்னைக்கு வந்து காட்டியிருந்தாருன்னா வச்சுக்க, கண்டிப்பாக இவர் அடிச்சுக்க ஆளே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு பயம், அந்த ஃபுட் ஒர்க்கு, அந்த அடிக்கிற இன்டென்ட், இது எல்லாமே வந்து அவங்ககிட்ட கலந்து புதிய டீமுக்கார ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அவர் அந்த சீசன் வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சீசனாக வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட கம்பேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் ஒரு நல்ல இன்னிங்ஸை காட்டி மீண்டும் சிஎஸ்கேனியில் நான் வந்து கம்பேக் பண்ணுவேன், என்கிட்ட சரக்கு இருக்குது, என்கிட்ட ஆடுறதுக்கான குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நிரூபித்து மீண்டும் சிஎஸ்கேனியில் இணைவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் வந்து ட்விஸ்ட் வந்து சிஎஸ்கேனி கொடுக்க போகிறாங்க. அந்த ட்விஸ்ட்டில் இவர் இருப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் சிஎஸ்கேனி இவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குதா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த முக்கியமான வீரருங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு அடியை நம்ம பார்ப்போமா, நீ 6 எல்லாம் அடிப்பியா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு தரமான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க நம்ம ரச்சின் ரவீந்திரா. ஸோ இப்போது மேஜர் லீக்கில் வந்து சும்மா அற்புதமாக ஆடிட்டு இருக்காரு. வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு ஆடிட்டு இருக்காரு. 10 பாலுக்கு சும்மா 30, 40, 15 பாலுக்கு 40ன்னு சொல்லிட்டு என்ன அடிங்க 2-3 போட்டியை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வெறும் 6 மேலே மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோம். என்ன சிக்ஸுங்க, ஒரு இன்னிங்ஸ் 5-6 6 மேலே அடிச்சிட்டு இருக்காருங்க. செம்மையாக ஒரு ஃபார்மில் இருக்காருங்க. அப்படி இருந்து இவன் ஏன்டா சிஎஸ்கேனிக்கு ஆடலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சிஎஸ்கேவிற்காக அவன் 6 அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையாடா, இப்போ என்னடா இங்கே 6 அடிக்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் அவரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கேனிக்கு ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் எதிராக நிறைய அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து சிஎஸ்கேவுக்கு அடுறான்னா அடிக்காமல் சும்மா பேட்டும் வரல கையும் வரல, என்னடா ஆடுறீங்க அப்படின்ற அளவுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு போயிருக்காங்க இங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா இப்போ அங்கே செம்ம ஃபார்மில் இருக்காங்க, செம்ம பீக்கில் இருக்கார், செம்ம ரன் ரேட்டில் வச்சுருக்காருங்க, வேறு மாதிரி இருக்குது அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த சீசன் சிஎஸ்கேனி இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன ஆப்ஷனை வச்சிக்கவே கூடாது, என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அற்புதமாக இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இவர் மட்டும் ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா இவரை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க, எப்படி இதை மேனேஜ்மெண்ட் பண்ணி இதை வந்து யாரெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இந்த ரிலீஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்கை இந்த எல்லா பிளேயருமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதையை தாண்டி இன்னொரு முக்கியமான வீரருங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுங்க. இப்போ டிஎன்பிஎல்ல அசத்துன்னு அசத்திட்டு இருக்காருங்க. என்ன ஆட்டம் என்ன அடிங்க, சும்மா இவர்கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு கம்பேக்கை நம்ம வந்து பார்த்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏற்கனவே டிஎன்பிஎல்ல இவர் வந்து முன்னால் தான் டாப்பில் ஆடிட்டு இருக்காரு. அப்பயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த சீசனும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. பட் ஐபிஎல்ல வந்து
அவருக்கு முன்னாடி அனுப்பி அவர் ஒரு சான்ஸை கொடுத்து அவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே டீமில். பட் இப்போ டிஎன்பிஎல்ல வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு, செம்ம ஆடுறங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 49 அடிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிச்சிருக்காரு. மொத்தம் செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருக்காருங்க. அஸ்வின் 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். பேட்டிங் சும்மா செம்மையாக இருக்குங்க. பவுலிங்கில் வந்து சப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, பட் பேட்டிங்கில் வந்து ஓப்பனிங் இறங்கி சும்மா பவர் பிளேலாம் கலக்கன்னு கலக்கிட்டு இருக்காருங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் சிஎஸ்கே நீ வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை போயிட்டு நீ முன்னாடி ஆடுப்பான்னு சொல்லி பவர் பிளேலே சிஎஸ்கே நீ அவரை வந்து ப்ரொமோஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பட் வந்து அந்த இடத்துல வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட தவறிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இங்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தரமாக காட்டிகிட்டு இருக்காருங்க. இதனால் சிஎஸ்கே நீ அவரை வந்து என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறாங்க, மேபி அப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி குறைந்த பட்ஜெட்டில் அவரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் திட்டத்தோடு சிஎஸ்கே நீ அவர் வந்து களமிறக்குறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட்டில் வந்து அஸ்வின் சிஎஸ்கேவிற்கு ஒரு லாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து ஆப்ஷனாக வச்சுக்கவே கூடாது, ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இது ஐபிஎல்லில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேன்னு இப்போ இந்த நிலைமைக்கே இருந்திருக்காதுங்க. கப்படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கலாம். பட் போச்சு, 2025 சீசன் முடிஞ்சு அடுத்த 26க்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் சிஎஸ்கேன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பிளானோட அந்த ரிலீஸ்டு இல்லை ரிட்டர்ன் இதில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க. இவரை தாண்டி வந்து இன்னொரு அருமையான வீரருங்க, அவர் வந்து டிஎன்பிஎல்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காருங்க. நம்ம விஜய் சங்கர் தாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்காக ஆடிட்டு இருக்காருங்க. என்ன ஆட்டுங்க, 20 பாலுக்கு 40 ஆடுறாரு, 25 பாலுக்கு 50 அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3-4 மேட்ச் செம்மையாக ஆடி இருக்காருங்க. செம்ம ரன் ரேட்டு, செம்ம சிக்ஸிங் எபிலிட்டி, இது எல்லாமே வச்சிருக்காருங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா சிஎஸ்கேக்கு நீங்கள் ஆடலிங்க அப்படின்றதான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி இருந்தும் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம், டீசெண்டாக ஆடி இருந்தாரு, நல்லா தான் ஆடி இருந்தார். பட் இருந்தாலுமே அவருக்கு சான்ஸ்னா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அது கொடுக்கல சிஎஸ்கேனி. ஏன்னா அவர் வந்து ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஹிட்டிங் எபிலிட்டி கொஞ்சம் குயிக்காக இருக்கணும். நமக்கு வந்து இப்போ தேவை அந்த இன்டென்ட் தான் அப்படின்றதுனால அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு வேறு பேருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ டிஎன்பிஎல்ல அவருடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருக்குங்க. என்ன அக்ரெசிவான இன்டென்ட், என்ன ஒரு இன்டென்ட்டுங்க, வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. எவ்வளோ சீக்கிரமாக மேட்ச்சை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இன்டென்ட், புது இன்டென்ட் இருக்குது. ஸோ சிஎஸ்கேனி இப்படியாப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 4 வீரர்கள் நம்ம யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வீரர்கள் எல்லாருமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ எப்படி இவரை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சிஎஸ்கே நிர்வாகத்தையே வந்து இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் எங்களை வெளியே அனுப்பலாம், ஸோ வந்து எங்களை வெளியே அனுப்புறதுக்கான ஆப்ஷனே நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் மீண்டும் கம்பேக் பண்ணி வருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தரமாடிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கே இவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க தான் எல்லாருமே ஃபெயிலியர் ஆனவங்க தான். ஸோ எல்லாருமே இப்போ வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க, செம்ம பீக்கில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், எந்த மாதிரியான திட்டத்தோடு வர போகிறாங்க, இந்த 2026க்கு நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இருக்குங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த பிளேயரை வந்து வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய வீரர்களில் முக்கியமான வீரர்கள்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் ரிட்டர்ன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.